கிண்டல் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஆமா அவ கிண்டல் பண்றா, நீ மறுபடியும் மறுபடியும் நீ பேசிக்கிட்டே இருக்க அவகிட்ட அப்படின்னு சொல்லி எங்க பெரியம்மா ஆ திட்டுனாங்க எங்க அம்மா. அப்புறம் எங்க அம்மா உடனே அழுதுகிட்டு மறுநாள் கல்யாணம் முடிஞ்சதுமே கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் எங்க அம்மா கல்யாணத்துக்கு எங்க அம்மா போவாங்க. எங்க யாரையும் கூட்டு மாட்டாங்க. தெரிஞ்சவங்க கல்யாணம், நண்பர் கல்யாணத்துக்கு நாங்க எல்லாரும் போவோம். அ அதுக்கப்புறம் எங்க அண்ணன்கலாம் அப்படி இது பண்ணிட்டாங்க. நானு, என் தம்பி, எங்க அம்மா தான் போவோம். ஆனா, அதுக்கப்புறம் எங்க அம்மா சொந்தக்கார கல்யாணத்துக்கு எங்க அம்மா மட்டும் தான் ஏன்னா, நம்ம நெனப்போம், ஏன் இவங்க மட்டும் வர்றாங்க? ஆனா, ஒரு சில சொந்தக்காரங்களோட வார்த்தைகள் வந்து எவ்வளோ தூரம் மனச புண்படுத்துன்ற அன்னைக்கு நான் எங்க அம்மா மூலமா நான் இது பண்ணிக்கிட்டேன். அதே இத நேத்து நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கேயும் இதே இதே மாரி ஒரு சினாரியோ நடந்துச்சு. ஆனா, அவங்க கொஞ்சம் இப்ப இருக்கிற இதுல போல்டான இது இல்ல. "ஏன் நான் கூட்டிட்டு வந்ததுல உனக்கு எங்க வலிச்சுச்சுன்னு?" கேட்டாங்க திரும்பிட்டு. அவங்க "எல்லாருமே வந்திருக்கீங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. நானு, என் பையன் எல்லாமே வந்திருக்காங்க அது. அப்ப அவங்க கேட்டாங்க, "ஐயோ! எல்லாரும் வந்திருக்கீங்க. பரவாயில்லடி" அப்படின்னு சொல்லவும், நான் எங்க நம்மளால "ஏன் உனக்கு என்ன வலிக்குதா? உனக்கு பொறாம வர முடியல, போ முடியலன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லவும், எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அப்போ.